நீ கேட்டு கொடுக்க இது சத்து என்ன வர வேண்டும் கேள்வாக தருகிறேன். நான் கேட்கின்ற முதல் வரம் என்ன வரம்? என்னால் வெட்டி வீழ்த்தப்பட்ட என் தாய் எனக்கு மீண்டும் உயிரோடு வேண்டும். இப்போ உன் தாய் கற்ப இருந்தாலும் சிரத்தை அறுத்தாய். இப்ப என் தாய் மீண்டும் உருவதை கேட்கிறாய். இது எந்த ஒரு நியாயம்? அப்பா, தங்களுக்கு வேண்டுமானால் நியாயமற்றதாக தோன்றலாம். ஆனால் நான் யமனாக துரத்தி சென்று என் தாயை வெட்டிவிட்ட பிறகு வெறுமனே கையை வீசிக்கொண்டு என் தாயை கொன்றுவிட்டேன் என்று கூறினார். தாய் பாசத்தால் தாயை எங்கேயோ ஒழித்து விட்டு தன் மகன் தன்னிடம் நடிக்கிறான் என்று என் வார்த்தைகள் ஏற்பீர்களோ ஏற்க மறுப்பீர்களோ சந்தேகம் கொள்வீர்களோ என்பதற்காகத்தான் வெட்டுண்ட என் தாயின் சிரசையில் கரத்தில் எடுத்துக்கொண்டு ஓடினேன். ஆத்திரத்தால் ஆவேசமாக ஓடி வரும் பொழுது கல் தடுக்கி கால் பெருவிரல் அடிபட்டு நான் கீழே தடமுரண்டு அம்மா என்று அலறினேன். குரலை கேட்டதும் என் கரத்திலிருந்து சிதறி ஓடிய என் தாயின் சிரசு என் எதிரில் விழுந்து கண்களில் கண்ணீரை தாறு தாரையாக வடிக்கிறது. உதடுகள் பரிதாபத்தோடு என்னை, மகனே நீ பார்த்து வரக்கூடாதா, நீ அம்மா என்று அலறியதும் என் அங்கம் பதறுகிறதா என்று கூறுவது போ என் தாயின் உடல்கள் துடித்துக் கொண்டிருக்கிறதப்பா. அப்போதுதான் உணர்ந்தேன், தன்னை வெட்டிய மகன் எக்கடாவது செத்து ஒழிக்கும் என்று மனம் கூறாமல் எனக்காக பதறி கண்ணீர் வடிக்கிறாள் என் தாய் என்றால் இந்த உலகத்தில் சுயநலம் இல்லாமல் தனக்காகவும் வாழாமல் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்காக வாழ்கிற ஒரே ஒரு ஜீவன் அது தாய் தான் என்பதை உணர்ந்து, அப்பா, எத்தனையோ தாய்மார்கள் தன் வயிறு பட்டினியா இருந்தாலோ தன் பிள்ளையை பட்டினியாக போட்டதாக சரித்திரம் கிடையாது. தான் கண்ட துணி உடுத்தி கொண்டிருந்தாலோ தன் மகன் செல்வாக்கோடு வாழணும்னு நினைக்கிற தாய் தான்ப்பா. அது மட்டுமா, நான் கருவி படைத்தது பறவைகள். அந்த பறவை இனம் கூட தன் கூட்டிலே முட்டையிட்டு குஞ்சு பொறுத்து தன் குஞ்சுகளுக்கு சிறகு முளைத்து கூட்டை விட்டு பிரியும் வரை தாய் பறவை அடைக்கலம் கொடுத்து காக்கிறது என்றால் 6 அறிவு படைத்தவன் நான் எப்படி தாய் பாசத்தை மறந்தேன். உங்கள் சொல் காக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அப்பா என் தாயை கொண்டேன். அப்பா, என் தாயனுக்கு மீண்டும் உயிரோடு வேண்டும். அதை நீங்கள் வரமாக தர வேண்டும். மகனே வருகிறானா? அப்பா, எனக்குமே இல்லை என்றாலும் உனக்காக உன் தாய்க்கு நான் உயிர் கொடுத்தேன். ஆகட்டுப்பா. எப்படி தெரியுமா? எப்படி? எந்த இடத்தில் உன் தாயுடைய சிரத்தை அடித்தாயோ அங்கே சென்று இதோ இந்த கமலத்தின் ஜலத்தை தெளித்து என் தண்டுவால் தட்டெடுப்பதால் உன் தாய் மீண்டும் உயிரிடுவால் பெற்றுக்கொள். அப்படியா? மகனை வருகிறாமா? கேட்டது 2 வரம். ஒன்று கேட்டு 2 வரம். என்ன வரம்? 2வது வரம். அப்பா, இந்த ராமன் மட்டும்தான் தங்கள் வார்த்தை கேட்டு தாயின் சிரமறுத்து உயிரோடு உலாவி கொண்டிருக்கிறான். மற்ற 3 பிள்ளைகளும் உதவாத பிள்ளைகளாக அலைந்து கொடுக்கிறது என்ற ஈடுச்சொல் என்னை வந்து சேராமல் இருக்க தங்களால் தவிக்கப்பட்ட என் தமையன்மார்கள் எனக்கு மீண்டும் சுய உருவம் பெற்றார்கள். அவன் 3 சொல்ல கேட்கவில்லை. அதற்காக வேகிறாக போகிற சாவுகளுக்கு மீண்டும் என் தமிழ்நாடுகள் வேண்டும் சொல்லி பெற்று வரவில்லை கேட்கிறாயே. இது எங்க? அதுதான் சொல்றேனே, ராமன் மட்டும்தான் தங்களுக்கு உதவிய பிள்ளை, மற்ற 3 பிள்ளைகள் உதவாத பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்று இந்த உலக மக்கள் என்னை வசைபாடக்கூடாது. பிறக்கும் போதே 4வராக பிறந்தோம், இனி வாழும் நாளிலும் 4வராக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சரி, உனக்காக மீண்டும் சுயம் பெற ஒரு வரம் கொடுக்கிறேன். மகனே பலா, அதிபலா, அப்பா, சுபா, அப்பா, நீங்கள் 3 சுயம் பெற்று ஆசிரமம் சேர வேண்டும். கொடுத்தேன். போதும் மகனே. மனமகிழ்ந்து இப்போதே செல்கிறேன். அருந்ததி இல்லத்தை நாடி வெட்டுண்ட என் தாயின் உடலோடு என் தாயின் சிரசை இணைத்து கமண்டல நீரை தெளிந்து நட்டத்தால் உயிர்வரை தீங்கி ஆசிரமம் அழைத்து வருகிறேன். பெற்று உனக்கு என் மகன் பரசுராமன் என் தாய் மீண்டும் உயிரோடு வேண்டும். என் கருதலுக்கும் ஜனமும் தண்டுவும் பெற்று சென்றிருக்கிறான். அவன் தாய் எப்படி உயிர் பெற்று வர வேண்டும் பொறுத்திருந்து பார்ப்போம். வருகிறேன். அப்படியோ என் தந்தைக்கு வரமாக
கமண்டலத்தில் ஜலத்தையும் தண்டத்தையும் பெற்று வந்திருக்கின்றேன். நீங்கள் எல்லோரும் நினைக்கும் அளவிற்கு இந்த கமண்டல நீர் சாதாரணமானது கிடையாது. ஒரு சமயம் என் தந்தையார் தவத்தில் ஈடுபடும் பொழுது இந்த கமண்டலம் கீழே கவிழ்ந்து விட்டது. இதில் இருக்கின்ற ஜலம் இன்று வரை ஜவ்வாது மலையடிவாரத்தில் கமண்டல நாக நதி என்ற பெயரில் உயிருள்ள ஜீவ நதியாக இன்றும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. அப்பேற்பட்ட மகத்துவம் வாழ்ந்தது இந்த கமண்டல நீர். இப்போது செல்கிறேன். பெற்றுடைய தாயின் உடலுடைய தாயின் சிரசை சேர்த்து இணைத்து கமண்டல நீரை தெளித்து தண்டத்தால் உயிர் வரச் செய்து என் தாயை அழைத்து வருகிறேன். நான் என்ன நினைக்கிறேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதை நினைக்கிறேன். பெற்ற தாயை இழந்து நான் எப்படியெல்லாம் கண்ணீர் வடித்து கதறி துடித்தேன், அதை போலத்தானே அருந்ததி பிள்ளையின் நேரம் அழுது கொண்டிருக்கும். என் தாய்க்கு நான் பிள்ளை என்றால் அருந்ததி ஒரு பிள்ளைக்கு தாய் தான். அப்படி இருக்கும் வெட்டுண்ட அருந்ததி உடலோடு அருந்ததி சிரசையும் சேர்த்து இணைத்து உயிர் பெற செய்யலாம். பாவம் பொழைச்சிட்டு கொண்டது நம்மளால. கமண்டல நீரை தெளித்து தண்டத்தால் உயிர் வர செய்திருக்கேன். இப்போதே என் தாயை அழைத்துக் கொண்டு ஆசிரம் சேர வேண்டும். அழைக்கிறேன் என் தாயை. தங்கள் முகத்தை கூட பார்க்க அருகதையற்ற பாவியம்மானா, மகனே என்னை விட்டு விடறா என்று கண்ணீர் வடித்து கதறியும் யமனாயிருந்து உயிரை எடுத்த பாவி அம்மா, இந்த பாவியை நீங்கள் மன்னித்தேன் என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் சிந்தை குளிரும். என்ன மன்னிச்சிருத்தாய் அம்மா. உங்கள் பாதம் பற்றுகிற தாயே, நீங்கள் பெற்ற மகளை மன்னித்தேன் என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதும். மகனே, அம்மா, ராஜா, என் தாய் இங்கே நின்று கொண்டிருக்கிறார். நான் அம்மா என்று பாதத்தை பணிந்து அழைத்ததும் மகனே என்ற வார்த்தை அருந்ததி பெண் பக்கம் அல்லவா உதிக்கிறது. ஆனால் என் தாயின் கரங்கள் நீள்கிறது, குரல் இவ்விடம் கேட்கிறது. எப்படி சாத்தியமாகும்? மகனே, ராஜா, மகனே, அம்மா, ஐயோ, நான் என்ன செய்வேன்? ஆத்திரத்தால் அறிவிழந்து என் தாய் எப்படியாவது மீண்டும் உயிரிழப் போகிறார் என்பதற்காக நீச்ச உலகில் பிறந்த அருந்ததி பெண்ணின் உடலோடு என் தாயின் சிரத்தையும், உத்தம குலத்தில் உதித்த என் தாயின் உடலோடு அருந்ததி பெண்ணின் சிரத்தையும் மாற்றி என் தந்தை கொடுத்த மரத்தை நான் பாழ்படுத்தி விட்டேனே. ஆண்டவா, நான் அம்மா என்று அழைத்த என் தாயின் உடலோடு இருக்கின்ற கரங்கள் நீள்கிறது, உடலோடு ஒட்டி இருக்கிற அருந்ததி பெண் சிரசு அசையாமல் இருக்கிறது. ஆனா என் குரலை கேட்டதோ நீச்ச உடலோடு ஒட்டி இருக்கிற என் தாயின் சிரசு மகனே என்று அழைக்கிறது. அருந்ததி பெண் உடல் அசையாமல் இருக்கிறது. உருவத்தை மாற்றி என் தந்தை கொடுத்த மரத்தை நான் பாழ்படுத்திட்டேனே. இருவருமே உருமாறி நிற்கிறார்களே. இதெல்லாம் யார் அம்மான்னு அழைப்பேன்? அம்மா, இதய வீணை தோன்றும் போது பாடம் அம்மா
இறைவன் போட்ட புள்ளியை யாராலும் மாற்ற முடியாதுன்னு சொல்லுவாங்க. என் கரத்தால் உங்கள் சிரங்கள் மாறி இருப்பது அது விதியா அல்லது சதியான்னு எனக்கு தெரியல. விடுகதை போட்டு விட்டு விடைகானா பிள்ளையா இருதலை கொள்ளி எருவு போல் நான் தத்தளித்து கண்ணீர் வடித்து கதறி துடிப்பதை விட 3 காலமும் உணர்ந்தவர் என் தந்தை ஜமதக்கிரியார். அவரிடம் செல்வோம், நடந்ததற்கு இருவரில் யார் என் தாய் என்ற விளக்கத்தை கேட்டுப் பெற வேண்டும். தாய்க்கு உயிர் கொடுத்து அழைத்து வரேன் சொன்னால் என்ன காரணம்? தந்தையே, எப்படியாவது என் தாய் உயிர் பெற்று வரப்போகிறாள் என்ற ஆசையினால் அருந்ததி இல்லத்தை நாடினேன். என் தாய்க்கு நான் பிள்ளை என்றால் அருந்ததி ஒரு பிள்ளைக்கு தாய் தானே, அவளும் உயிர் வரட்டும் என்ற நல்ல எண்ணத்தினால் ஆத்திரத்தில் அறிவிழந்து நீச்ச குலத்தில் பிறந்த அருந்ததி பெண்ணின் உடலோடு என் தாயின் சிரசையும் என் தாயின் உடலோடு அருந்ததி சிரசையை மாற்றி நீங்க கொடுத்த மரத்தை நான் பால்படுத்தி விட்டேன். என் தாய் எனக்கு உயிரிழ வேண்டும் என்று வர கேட்டால் நீ கேட்டபடி என் கருத்தலக்கம் ஜலமும் தண்டும் கொடுத்து வைத்தேன். ஆனா நீ தவறான முறையில் பயன்படுத்தி விட்டாய். அது மட்டுமா, ஒருவன் மதிய மாற்றி கொள்ளலாம், விதிய மாற்ற யாரால முடியாது. நடந்தாலும் நடந்து விட்டது, அது உண்டானமாக நான் சொல்கிறேன். எப்போது சிரமம் உடலை மாற்றி அமைத்து உயிர் கொடுத்தாயோ இந்த உலகத்தில் உன் தாய் மாறி அம்மனாக அமர்ந்து விட்டார். ஆமா, எப்போது சிரத்தை மாற்றி உடலுக்கு உயிர் கொடுத்தேனோ என் தாய் மாறி அம்மனாக மாறிவிட்டார்களா? உண்மை. உருமாறியதால் தண்டுமாரி, முத்துமாரி, கன்னியம்மன், பொன்னியம்மன், முத்தாளம்மன், படவேட்டம்மன், எல்லையம்மன், இப்படி பல நாமதேயங்களோடு என் தாய் மாறி அம்மனாக மாறிவிட்டார்கள். உண்மை மகனே, அது மட்டுமல்ல, ரேணுகா பிறந்து எனக்கு வாங்கப்பட்டால் இன்று ரேணுகா பரமேஸ்வர உருவத்தோட காத்தளிக்கின்றான். ரேணுகா என்ற பெண்ணாக அவதரித்தார். ரேணுகா பரமேஸ்வரி அம்மனாக மாறிவிட்டார். அது மட்டுமா, எனக்கு தாய், இந்த உலகத்துக்கெல்லாம் தாய், உனக்கும் தாய் தான் மகனே, எல்லோருக்கும் அன்னையாக மாறி. ஆமா, இந்த உலக மக்கள் உன் தாய் எப்படி வணங்கான் தெரியுமா? எப்படி வழிபடுவான்? உன் தாயுடைய சிரத்தோட ஒட்டிருக்கும் அருந்ததி பெண் நீச்ச உடனாக பூதி சொல்லவும் உன் தாய் சிறு மனவைத்து வணங்கி வழிபடுவார்கள். ஓ, நீச்ச உடலானது பூமிக்கு உள்ளேயும் என் தாயின் சிரசானது பூமிக்கு மேலேயும் வைத்து மாறி அம்மனாக உலக மக்கள் வழிபடுவார். ஆமா, அது மட்டுமல்ல, உன் தாயுடைய சிரம் எங்கெங்க இருக்கிறதோ அங்கெல்லாம் அருந்ததி பெண் உயிரோடு காட்சளிப்பாள். அப்படியா? உண்மை. அருந்ததி பெண்ணும் தெய்வமாகி விட்டார்களா? ஆமா. அப்படியானால் என் தாயின் சிரசின் அருகாமையில் முழு உருவத்தோடு அருந்ததி பெண் அருந்ததி குலத்திற்கே தெய்வமாக மாதங்கி என்ற பெயரோடு மாத்தம்மனாக அந்த குலத்திற்கு தெய்வமாக மாறிவிட்டார். அது மட்டுமா, அப்பா, இந்த உலக மக்கள் படைக்கிற படையில் எப்படி படைத்தால் தெரியுமா? எப்படி? நீச்ச படையில அருந்ததிக்கும் மற்ற படையில் உன் தாரிக்கு வைத்து வணங்கி வைப்படுவார்கள். ஓ, படைக்கின்ற நீச்ச படை அனைத்தும் அருந்ததி பெண்ணிற்கும் மற்ற படையில் அனைத்தும் என் தாய் மாரியம்மனுக்கும் சேரும். உண்மை. அது மட்டுமா, உன் தாய் பிறந்தது வெள்ளிக்கிழமை, அப்படி சமைச்சது வெள்ளிக்கிழமை, நான் மனம் முடித்தது வெள்ளிக்கிழமை, நீ நால்வரும் பிறந்தது வெள்ளிக்கிழமை, கற்பை இழந்தாலே அது வெள்ளிக்கிழமை, என் சொல்லை சிறைமேல் கொண்டு உன் தாயின் சிரத்தை அறுத்தாயே அது வெள்ளிக்கிழமை. என்னிடம் வரவங்க பெற்று ஜனமும் தண்டு பெற்று சென்று சிரம் உடலை மாற்றி அமைத்து உயிர் கொடுத்தாயே என்று வெள்ளிக்கிழமை. ஆமா ஆமா, இப்படி வெள்ளிக்கிழமை உன் தாய்க்கு உகந்த நாளாக இருக்கும். வெள்ளிக்கிழமை என் தாய்க்கு மாரியம்மனுக்கு உகந்த நாள். உண்மை. தாயின் பெருமையை உணர்ந்தே காரணகர்த்தாவோடு என் தாய் இன்று மாரியம்மனாக உருமாறி நிற்கிறார். அப்பா, மகனே, பெற்ற தாயை கொன்ற பெரு பாவத்தை போக்கப்பட புண்ணிய சேத்திரங்களை கண்டு என் தாயின் சிரத்தை வணங்கி அதன் பிறகு ஆசிரம் செய்ய. அம்மா, ஐயா,
இந்த உலக மக்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு கற்பின் மகத்துவத்தை உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் என் தாயானவள் மானிட பிறவியில் அவதரித்து இங்கே மாரியம்மனாக வீற்றிருக்கிறார். மாற்றான் ஒருவனோடு உடல் அளவில் உறவு கொண்டால் மட்டும் அவள் கற்பை இழந்தவள் கிடையாது. தன் கணவர் அருகில் இருக்கும் பொழுது மாற்றான் ஒருவனை அழகனாக மனதில் பதிந்தாலே அவளும் கற்புணில் தவறியவள் ஆகிறாள் என்பதை இந்த உலகுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் என் தாய் ஒரே ஒரு நிமிடம் இப்பேற்பட்ட அழகன் உலகில் இருக்கிறானா என்று தலை நிமிர்ந்து பார்த்தாள். ஆனால் என் பரசு என்று சொல்லக்கூடிய கோடாரிக்கு என் தாய் தலை குனியும் நிலைமை ஏற்பட்டது. ஆம் தாய்மார்களே, திரைகடல் ஓடியும் திரவியம் தேடுபவர்கள் ஆண்கள். ஆண்களாகிய நாங்கள் பணம் சம்பாதிக்க வேண்டுமே, தன் மனைவி மக்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டுமே என்பதற்காக வீட்டை விட்டு வியாபார ரீதியாகவோ அலுவலக வேலையாகவோ நாங்கள் வெளியூருக்கு போயிருக்கலாம். அப்படி வெளியூருக்கு சென்ற நாங்கள் வீடு திரும்புவதற்கு நாட்கள், வாரங்கள், மாதங்கள், ஆண்டுகள் கூட கடக்கலாம். அந்த சமயத்தில் பெண்களாகிய நீங்கள் உங்கள் காலில் அணிந்திருக்கும் மெட்டியை கணவனாக பாவித்து நீங்கள் வீதி வழியே தலை குனிந்து நடந்து சென்றால்தான் வெளியே செல்லும் ஆண்களாகிய நாங்கள் இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழ முடியும் என்பதை நீங்கள் மனதில் பதித்து வாழ வேண்டும். இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருந்தால் ஒரு அன்னைக்கு ஈடாக எந்த தெய்வம் இருந்துவிட முடியாது. என் தாய் என் கரத்தால் மாண்டிருந்தால் என்னை வளர்த்து ஆளாக்கி எப்படியெல்லாம் பாடுபட்டிருப்பார். அந்த தாயின் சிரசை அந்த மாரியம்மனை நானும் வழிபடுகிறேன். 10 மாதம் சுமந்திருந்து பெற்றாய், பகலிரவாய் விழித்திருந்து வளர்த்தாய், வித்தகடாய் நல்விதரே வைத்தாய்.
போல் ஒரு தெய்வம் இல்லை